வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னா வந்து பார்த்தோன்னா சென்னையில் இருக்கோம். சென்னையில் எந்த இடம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் பொன்னேரின்ற ஸ்டேட் ஹைவேல இருக்குங்க. இந்த ஸ்டேட் ஹைவே எங்கள் இடத்துல இருக்குன்னா உங்களுக்கு பொன்னேரியிலேருந்து பழவேற்காடு போகிற ஒரு பெரிய ஸ்டேட் ஹைவேங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா 100 அடியாக வந்து பார்த்தோன்னா மாறும்போது இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 80 அடி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி ஃபேஸ் 3 போட்டிருக்கோம். ஃபேஸ் 1 ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு, வெறும் 430 ரூபாய் கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 502 ரூபாய் கொடுத்தோம், வித் டிடிசிபி அப்ரூவோட கொடுத்தோம். மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க நம்ம சைட் இருக்குது, மெயின் ரோட்லேயே தான் இருக்குது அப்படியே சொல்லலாம். சரிங்களா, நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷன் மொகொண்டு இருக்குது. இதை பாருங்கள், நம்ம சைட்டில் ஃபுல்லாக இபி கனெக்ஷன் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு வந்து போட்டு கொடுக்குறோம். ஸோ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா சைட் என்ட்ரன்ஸ்ல நிற்கும். இது இல்லாம ஷேர் ஆட்டோ கூட நீங்க சைட் இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி பொக்கிஷம். என்னடா இருக்கு இந்த பொன்னேரி பொக்கிஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஈசிஆர்ல எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல பண்ணுங்க. எதனாலனா ஈசிஆர் எப்படி டெவலப் ஆச்சோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் டெவலப் ஆக போகுதுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழவேற்காடுன்ற ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து வரப்போகுது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவேல் சிட்டி, மறைமலை நகரில் இருக்க ஒரு மகேந்திரவேல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு. கரண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி கிட்ட வந்துருக்குங்க. அந்த 4 கம்பெனியோட லிஸ்ட்டு கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ உசாய், நிசாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்னா, யான்மர். ஸோ 4 கம்பெனி கிட்ட இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் 925 ஏக்கர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 925 ஏக்கர் எவ்வளோ பெரிய டவுன்ஷிப் யோசிச்சு பாருங்களேன். அந்த டவுன்ஷிப் பக்கத்தில் தாங்க நம்ம ஒரு சைட்டு போட்டிருக்கோம். இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், பண்ணும்போது உங்களோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சைட்டை பார்க்கறது எவ்வளோ பெரிய பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் செலவு பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வரோம். ஸோ பஸ்ஸு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்குங்க. இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழவேற்காடு பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிசி பஸ்ஸும் இருக்குங்க. இந்த எம்டிசி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்டிசி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர்லேருந்து வருது. அதை விட நம்ம மெயின் சென்னை உள்ளேருந்து என்ன பஸ் வரும்னு கேட்கணும்ல, சென்னை உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட்லேருந்து வருது, மீஞ்சூர்லேருந்து வருது. சரிங்களா, ஸோ வாங்க கீழே இருக்க நம்பர் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட், பொன்னேரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகிறக்க பஸ் இருக்குது. நம்ம பொன்னேரி பஸ் டிப்போ உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் தாங்க நிற்கிறோம். ஸோ இது உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னேரி பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகும்.